வெல்கம் டு சைவ சமையலறை. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ரெசிபியா பார்க்க போறது ரிப்பன் பக்கோடா. இதை ஓலா பக்கோடா இல்லைன்னா சீவல்னு கூட சொல்லுவாங்க. இந்த ரிப்பன் பக்கோடாவை அரிசி ஊற வச்சும் செய்யலாம், இல்லைன்னா கடலை மாவுல கூட செய்யலாம். நம்ம இன்னைக்கு கடையில வாங்கி வச்ச அரிசி மாவுல தான் செய்ய போறோம். இது ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இந்த ரிப்பன் பக்கோடா ரெசிபியை இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்காக 2.5 கப்பு கடையில் வாங்கின அரிசி மாவு எடுத்திருக்கேன். 2 கப்பு மாவு தலகுமிச்சு போட்டிருக்கேன். 1/2 கப்பு சாதாரணமாக எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின அரிசி மாவுன்றதுனால லேசாக வறுத்துக்கிட்டோம்னா மாவோட பச்சை வாசனை போய் முறுக்கு நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இந்த மாவை நல்ல அடிகனமான பாத்திரத்தில் போட்டு வறுத்துக்கிடலாம். இதை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வறுக்கிற மாதிரி இருக்கும். முதல்ல மாவு கிண்டமோல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கனமாக தெரியும். மாவு நல்லா வறுபட்டுருச்சுன்னா கிண்டமோல லேசாக தெரியும். மாவும் பார்க்கறதுக்கு நல்ல மணல் மாதிரி இருக்கும். இப்போ மாவு நல்லா வறுபட்டுருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்ச நேரத்துக்கு ஆற விட்டுடலாம். வறுத்த மாவு லேசாக ஆறுனதும் இதை ஒரு ஜல்லடையில் போட்டு ஜலிச்சுக்கிடலாம். மாவு வறுக்கும் போல சம்டைம்ஸ் கட்டி தட்டும், இல்லைன்னா குருணை இருக்கும். இது அப்படியே நம்ம போட்டு முறுக்கு சுட்டோம்னா எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போல அது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இதை சலிச்சுக்கிறோம். இப்போ சலிச்சு வந்த கப்பியை தூர போட்டுடலாம். அடுத்ததாக இதுக்கு நம்ம பொட்டுக்கடலை மாவு சேர்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு 2.5 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கோம். அதனால 1 கப்புக்கு கொஞ்சம் குறைவா நான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இது இந்த சின்ன மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம அரைச்சிட்டு வந்த பொட்டுக்கடலை மாவை இந்த அரிசி மாவோடையே சேர்த்து சலிச்சுக்கிடலாம். நம்ம மாவு எவ்வளவு நைஸாக அரைச்சாலும் சரி அதில் கொஞ்சம் கப்பி இருக்க தான் செய்யும். இப்போ இந்த மாவை ஜலிச்சதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கப்பி வந்திருக்கு. இதை நம்ம தூர போட்டுடலாம். இந்த முறுக்குக்கு காரம் சேர்க்கறதுக்காக இந்த மிக்சி ஜாரில் ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கிடலாம். இந்த பூண்டு சேர்க்கறதுனால அந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இந்த கிண்ணத்தில் ஒரு 4 காஞ்ச மிளகாவை கொஞ்சமாக வெந்நீர் தண்ணி ஊற்றி 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த தண்ணியோடவே இந்த மிக்சி ஜாரில் சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கருப்பு எள்ளை சேர்த்துக்கலாம். அப்படியே இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இந்த மாவு முழுக்க இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை நல்லா சூடாக காய்ச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த காஞ்ச எண்ணெயை இந்த மாவில் ஊற்றி இந்த கரண்டியால் நல்லா கிளறி விட்டுக்கலாம். எண்ணெயோட சூடு லேசாக ஆறுனதும் இதில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த காஞ்ச மிளகா விழுத வடிகட்டி சேர்த்துக்கலாம். இது எதனால் வடிகட்டுறோம்னா எந்த பொருளும் கொஞ்சமாக போட்டு மிக்சியில் அரைக்கிறப்ப அது நைஸாக அரைப்படாது. நம்ம அப்படியே சேர்த்துட்டோம்னா இதில் இருக்க திப்பி மாவோட கலந்து முறுக்கு பிழிகிறப்ப அந்த திப்பியெல்லாம் அந்த கண்ணை அடைச்சிக்கும். அப்போ மாவு வெளியே வராது. அதனால தான் நம்ம வடிகட்டுறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மாவு பிசைறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை தண்ணியை விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக பிசைஞ்சிக்கிடலாம். மாவு பாருங்க நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருக்கும். கொஞ்சம் கூட விரிசல் இல்லை. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் நம்ம உலக்கில் போட்டு பிழிகிறப்ப அது ஈஸியாக இருக்கும். இப்போ முறுக்கு பிழிகிறதுக்கு ரிப்பன் பக்கோடா அச்சு எடுத்திருக்கேன். என்கிட்ட 2 சைஸில் அச்சு இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப சன்னமாகவும் இன்னொன்று கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது. மீடியம் சைஸில் இல்லை. நம்ம மாவில் எள்ளு போட்டிருக்கிறதுனால அது அந்த சன்ன அச்சில் மாட்டும்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த பெரிய அச்சை யூஸ் பண்ணிக்கலாம். இதை உலக்கில் போட்டுக்கிடலாம். இப்போ இந்த உலக்கில் எவ்வளவு மாவு கொள்ளுமோ அந்த அளவுக்கு மாவை ஃபில் பண்ணிக்கிட்டு இந்த மூடி வச்சு டைட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பிழிஞ்சு காட்டுறேன் பாருங்க. நம்ம மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருந்தா தான் நம்ம பிழியும் போல கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நல்லா அழகாக வரும். பாருங்க, இது கொஞ்சம் கூட விரிசல் இல்லை. இப்போ இதை நம்ம பொரிச்சுக்கிடலாம். இதை சுட்டு எடுக்கிறதுக்காக நான் எண்ணெயை ஏற்கனவே காய வச்சுட்டேன். இது கரெக்டான சூடில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மாவை கிள்ளி போட்டோம்னா அது உடனே மேலே எழும்பி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் கரெக்டான சூட்டில் தான் இருக்குது. இப்போ நம்ம உலக்கை எடுத்து நம்ம டைரெக்டாகவே இந்த எண்ணெய் சட்டியில் பிழிஞ்சுக்கிடலாம்.
சப்போஸ் உங்களுக்கு இந்த எண்ணெய் சட்டியோட சூடு ஆகாதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு தட்டை கவுத்தி போட்டு லேசாக எண்ணெய் தடவிட்டு அந்த தட்டில் பிழிஞ்சு அந்த தட்டை அப்படியே கவுத்தி எண்ணெயில் விட்டிங்கன்னா அந்த முறுக்கு அழகாக எண்ணெயில் விழுந்துடும். இந்த மாதிரி கூட நீங்கள் சுட்டு எடுத்துக்கிடலாம். நான் இப்போ ஒரு ஈடுக்கு எந்த அளவுக்கு கொள்ளுமோ அந்த அளவுக்கு பிழிஞ்சு விட்டுருக்கேன். இது நம்ம உடனே திருப்பி போட்டுற வேண்டாம், கொஞ்ச நேரம் வேக விட்டுறலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இது அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கிடலாம். நம்ம அச்சு சைஸு கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால இது கொஞ்சம் டைம் எடுத்து தான் வேகும். அடுப்பு தீ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுடலாம். இது நல்லா கொதி அடங்கி அந்த ரிப்பன் பக்கோடாவோட கலரு கொஞ்சம் கோல்டன் கலருக்கு மாறணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரிப்பன் பக்கோடாவெல்லாம் நல்லா வெந்து கொதி அடங்கியிருக்கு. அந்த கலருமே லேசாக மாறி வந்திருக்கு. இப்போ இதை எண்ணெயை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோன்னா சூப்பரான ரிப்பன் பக்கோடா இப்போ தயாராகிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் வறுத்து சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஆற விட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா 15லேருந்து 20 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நம்ம இன்னைக்கு செஞ்ச இந்த ரிப்பன் பக்கோடா ரெசிபியை வரப்போகிற தீபாவளி பண்டிகைக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.